இனிய தோழர்களே, ஒரு பசி மயக்கத்தில் உங்களோட பேச வேண்டிய ஒரு வாய்ப்பு இருக்குமோன்னு நினைச்சேன். உண்ட மயக்கத்தில் பேச வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் செவிக்குணவை சொன்னேன். ஐயா அரசு போன்றவர்களை ஆற்றிய அருமையான உரைகளை கேட்டிருப்பீர்கள், நிறைவாக இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். ஏன்னா ஏற்கனவே வைதிகம் பற்றி முன்னர் பேசியவர்கள் மிகச் சிறப்பாக குறிப்பிட்டு விட்டார்கள். பிறகு ஏன் எனக்கு தனியாக இந்த தலைப்பு தரப்பட்டது என்பதை பற்றி நானும் யோசித்து பார்க்கின்றேன். சிறிது குழப்பம் இருக்கிறது. ஆனாலும் பேசிவிட வேண்டும் சில விஷயங்களை. முதலில் ஒன்றை சொல்லிக் கொள்கின்றேன். நான் மதவாதி அல்ல, மத ஆய்வாளன் அல்ல, மொழி அறிஞன் அல்ல, இலக்கியவாதியும் அல்ல. ஒரு வரலாற்று ஆர்வலன் என்கின்ற முறையில் மதம் சமூகத்தில் என்ன தாக்கங்களை மாற்றங்களை உருவாக்கியது என்ற முறையில் வைதிகம் என்பதை பற்றி பேச முன்வந்துள்ளேன். முதல் கேள்வி, வைதீகத்தை பற்றி நம்ம இன்னைக்கு தான் பேசுகிறோமா? வைதீகம் தமிழகத்தில் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக நகமும் சதையுமாக நம்மோடு இருக்கிறது. எப்படி இருக்கிறது என்பது முக்கியம். காலையில் ஐயா பட நெடுமாறன் அவர்கள் பக்தி இயக்கத்தை பற்றி சொன்னார்கள். அந்த பக்தி இலக்கியத்தில் நம்ம வைதிகத்தை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க. நாம் எல்லாம் என்ன நினைக்கிறோன்னா, சைவத்தோடும் சைவம் வைணவம் பக்தி இயக்கங்கள் நம்மை பொறுத்தவரையில் அந்த சைவம் வைணவமும் சிவநெறியையும் மாலிய நெறியையும் கொண்டு வருவதற்காக ரத்தம் சிந்தி போராடினார்கள் என்பதாக நினைத்து கொண்டிருக்கின்றோம். அந்த சைவ நாயன்மார்கள் கூறியது, வைணவ ஆழ்வார் கூறியது, அவர்களை பற்றி எழுதப்பட்ட தொகுப்புகள் கூறியது என்பனவற்றில் ஒரு சிலவற்றை புரிந்து கொண்டால் வைதிகத்திற்கும் பக்திக்கும் உள்ள உறவு உங்களுக்கு புரியும் என்று நினைக்கின்றேன். சேக்கிழார் தான் உலகுன்னே ஆரம்பிக்கிறவர். அது பெரிய புராணம் உலகுங்கிறத உலகலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும். அந்த சேக்கிழார் சொல்றாரு, வேதநெறி தடைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க. முதல்ல இது வரணும், வேதநெறி தடைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க. இங்க சாக்கியரை பத்தி ஒன்றும் காணோம். அது தவிர வருது, தரணமேல் சைவமுடன் அருமறையின் துறை விளங்க. அருமறையின் துறை விளங்கணும், அது ரொம்ப முக்கியம். சைவ நெறி வைதிகத்தின் தர்ம நெறியுடன் தடைப்ப. வைதிகத்தின் தர்ம நெறி ரொம்ப ஆழமா சிந்திச்சிருக்காங்க. வைதிக சமயம்னு சொல்லல, மதம்னு சொல்லல, தர்மம்ங்கிறாங்க. ஒரு தடைப்ப. நம்ம எப்பவுமே பக்தினாலே நமக்கு தெரியும், உருகி போறது. அயல் நாட்டில எல்லாம் வந்து சொன்னாங்க, திருவாசகத்துக்கு உருகார் எந்த வாசகத்துக்கும் உருக மாட்டாங்க. அந்த அளவுக்கு உருகி போயிடும். உருகிறாங்களா உருக்கிறாங்களா சில விஷயங்களை பார்க்கணும். வெறுப்பொடு சமணர் முண்டர் விதியில் சாக்கியர், விதியில நம்பாத சாக்கியர் நின்பால் பொறுப்பரியணைகள் பேசி போவதே நோயதாகி குறிப்பென கடை மாசில் கூடுமீல் தலையை ஆங்கே அறுப்பதே கருமங்கண்டாய் அரங்கமா நகரில் ஒளானே.
யாரு? ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டவரை பார்த்து பேசுறார். பேசுறவர் தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார். தன்னை எவ்வளவு தாழ்த்தி கொண்டு எவ்வளவு பெரிய செயலை செய்யறார் பாருங்க. தலையே அறுப்பதே கிரமங்கண்டாய் அப்படின்னு சொல்றாரு. பெரிய புராணம், நமக்கெல்லாம் அது மிகப்பெரிய புராணம், பிரம்மாண்ட புராணம். அந்த புராணத்துல மேதினி மேல் சமன்கையர் சாக்கியர்தம் பொய் மிகுத்தே ஆதி அருமறை வழக்கம், ஆதி அருமறை வழக்கம் அருகி அரண் அடியார்கள் பூதி சாதன விளக்கம் போற்றல் பெறாத ஒழிய கண்டு ஏகமில் சீர் சிவபாத விருதையர்தாம் இடருடந்தார். சிவபாத விருதையருக்கு சுந்தரர் பிறக்கணும்னா தானா பிறக்கல, இவர் ஒரு பெரிய ஒரு பணிக்காக சுந்தரர் பிறக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து வினை செய்தார். யாரு? சிவபாத விருதையர். எதற்காகன்னா இந்த சமணரையும் இந்த சாக்கியரையும் ஒழிக்கிறதுக்கு ஆள் வேணும். அது பெரும் நோக்கம் இல்லையா? நோக்கத்தில் பெரிய நோக்கம், மறுநோக்கம் வேண்டும் அல்லவா? அது அதில் வருது. நம்ம ஆளுக தமிழ் பற்று, பக்தி இலக்கியம்னா தமிழ், தமிழ் பற்று எங்க வருது? முத்தமிழும் நான்மறையும் ஆனாய் கண்டாய். சிவனை பார்த்தா அவரை சிவனா தெரியல, முத்தமிழா தெரியுது. ஒருபடி மேல போய் நான்மறையும் கண்டாய், 4 வேதங்களும் அவன்தான் சிவன். கூட்டணி பார்த்தீங்களா? 2 எங்க மெட்டலர்ஜின்னு அவர் காலையில சொன்னார் இல்லையா? மெட்டலர்ஜி, இங்க 2 அலர்ஜியும் ஒன்னா சேர்றது பார்த்தீங்களா? இது இது எதுல வருது? பக்தி நெறியில வருது. வடமொழியும் தென்தமிழும் மறைகள் 4 ஆனவன் கான். தமிழ சொல்றாங்க, வடமொழியை விடமாட்டோம். அன்னைக்கு அவங்களுக்கு இருமொழி கொள்கை வேணும். இது 2ஐயும் சேர்த்துக்கிட்டு பக்தி வேணும். செந்தமிழோடு ஆரியனை சீரியனை, இதெல்லாம் பக்தி இலக்கியத்தில் வர்ற அந்த உருகச் செய்யும் தமிழ் பாக்கள். ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய், அத்தமிழே இதில் போட்டு சம்பந்தர், ராமலிங்க வள்ளலாறு கூட அவர் தான் முதல்வர். அவர் முதல்ல வைக்கிறது சம்பந்தர். அவருடைய ஆதி காலத்தில், கடைசி 6ஆம் திருமுறை காலத்தில் நான் சொல்லலை, 5 திருமுறைகளும் உருவாக்கிய காலத்தில் அவர் முதல் நாயன்மாராக கருதிய சம்பந்தர். அந்த சம்பந்தர் சொல்றாரு, எதுக்காக பக்தியை சொல்றார்? சிவன் பால் மக்களை ஈர்க்கின்றார். வேத வேள்வியை நிந்தனை செய்துடல் ஆதமல்லி அமனோடு தேரரை வாதில் வென்று அழிக்க திருவுளமே. நம்ம அன்பு தான் சிவம், இங்க அழிக்க திருவுளமேன்னு அவர் கேட்கிறார். யார? சமணரை தேரரை இவங்களையெல்லாம் அழிக்க திருவுளமேன்ட்டு ஆண்டவன்கிட்ட எத்தகைய ஒரு மகத்தான மாண்பு மிக்க ஒரு அருளை கேட்கின்றார்னு பாருங்க. அந்த நாளர் புரியும் அருமறை சிந்த செய்ய அருகர் சிரங்களை சிந்த வாது செய்ய திருவுளமே. சிவனை நீ கும்பிடல, ஏற்றுக்கல, திருமாலை கும்பிடல அப்படின்னு சொல்லல. எதை சொல்றாரு? அந்த நாளர் புரியும் அருமறை, அதை நீ மதிக்க மாட்டேங்கிற, அதனால இவர்கள் சிரங்களை அறுக்க சிவன் கிட்ட இவர் அருள் கேட்கிறார். மண்ணகத்திலும் ரொம்ப எவ்வளவு பண்பான சீமானை போன்ற தமிழ் ஆர்வலர்கள் அப்ப இருக்காங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இங்க வருது. மண்ணகத்திலும் வானில் எங்குமாம் திண்ணகத் திரு ஆலவாய் அருள் பெண்ணகத்தேடில் சாக்கியர் பேயமன் தென்னல் கற்பழிக்க திருவுளமே. சாக்கியர் பெண்களையும் சமணர் பெண்களையும் கற்பழிக்கிறதுக்கு திருவுளமேன்னு கேட்கிறார். என்பது அற்புதம். நடைமுறைப்படுத்திக் கொண்டிருப்பவர் யாருன்னு நமக்கு தெரியும். இது சம்பந்தர் திருவார்.
சம்பந்தர் தேவாரம், பக்தி. இதை வச்சுட்டு தான் நான் வைதிகத்தை பார்க்கணும். இந்த பக்திக்காரங்களுக்கெல்லாம் வைதிகத்து மேல எவ்வளவு மரியாதை, முதன்மை, அதை நல்லா புரிஞ்சுங்க. அவர்களே போற்றிய வைதிகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா? அவர்கள் முதன்மைப்படுத்திய வைதிகத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அப்படிங்கிறதுக்காகத்தான் சரி, நம்ம அறிவாளிகள், அறிஞர் கூட்டம் போட்டிருக்காங்க. RN ரவி மாதிரியோ அண்ணாமலை மாதிரியோ அறிவாளிகள் இல்லாமல் இருக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம இல்லாட்டா கூட நம்ம அளவில் கொஞ்சம் இதை பற்றி பேசுவோமே அப்படிங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். வைதீகம் முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, வைதீகம் என்றால் வேதம், வேதியர், வேள்வி சார்ந்தது என்று பொருள். வேதம் சார்ந்தது, வேதியர் சார்ந்தது, வேள்வி சார்ந்தது. அதனால தான் வைதீகம். சம்ஸ்கிருத மொழி அந்த சொல்லாடல்ல இந்து என்று வந்தால் ஹைந்தவம் என்று குறிப்பிடுவார்கள். இப்படி அந்த எப்பவுமே அந்த அவுக்கு ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் இந்த சொல்லாடல் செய்வது வழக்கம். வைதிகம், வேதம் வைதிகமாகிறது. இப்ப இங்கே வைதிகம் என்றால் ஆரியமா? தோடர்கள் கூட ஆரியத்தை பற்றி காலையில் நம்ம தோடர் கேட்டார், ஆரியன் என்றால் பொருள் என்ன தெரியுமான்ட்டு. தோடர்களே, நமது விருப்பின் அடிப்படையிலோ வெறுப்பின் அடிப்படையிலேயோ பொருள் தேட வேண்டாம். உண்மையை உண்மையாக பார்க்கின்ற நேர்மை நமக்கு வேண்டும். நாம் யாரும் சீமான்கள் அல்ல, மணியரசன்கள் அல்ல, தமிழ் இந்துக்கள் அல்ல, தமிழ் மாந்தர். ஆகவே அந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். இந்த வைதிகம் என்பதற்கு எப்படி புரிந்து கொள்வது என்றால், அது மதம் அல்ல என்பதை நாம் முதலில் புரிந்தாக வேண்டும் என்ற அடிப்படையில் பார்க்கின்றேன். மதம் என்றால் ஒரு பொதுமை வேண்டும். உலகில் மதங்கள் என்று பார்க்கின்ற பொழுது இனம் கடந்தவை மதமாகும். மற்றவற்றின் பெயர் மரபு, வழிபாட்டு முறை என்பதாக ஆகும். திணை என்றால் மரபு. திணை மதமாவது கிடையாது, மரபு. திணை மயக்கம் கூட வரலாம், மரபு. அது ஒவ்வொரு இனப்பிரிவிற்கும் ஒரு மரபு உருவாகிறது. கல்ட் என்று ஆங்கிலத்தில் அதை சொல்லுவார்கள். கல்ட் இஸ் நாட் சினானிமஸ் வித் ரிலிஜன். மதம் என்றால் இனம் கடந்த ஒன்று என்று பொருள். கிறிஸ்தவம் என்றால் இந்தியனும் கிறிஸ்தவனாகலாம், தமிழனும் கிறிஸ்தவனாகலாம், ஆங்கிலேயனும் கிறிஸ்தவனாகலாம், ஒரு ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ளவனும் கிறிஸ்தவனாகலாம். அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால், கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டால், அந்த பைபிளை ஏற்றுக்கொண்டால் கிறிஸ்தவனாகின்றான். மதத்தடை, மொழித்தடை கிடையாது. ஒரு இஸ்லாமியன் அராபிய மொழி புனிதமாக அவர்கள் கருதி கொண்டாலும் கூட, இங்கே இருக்கின்ற தமிழர் ஒருவர் அந்த குர்ஆனை ஏற்றுக்கொண்டால், அந்த இறைத்தன்மையை ஏற்றுக்கொண்டால், தூதுவத்தை ஏற்றுக்கொண்டால் அவர் இஸ்லாமியராகின்றார். ஆகவே மதம் என்பது இந்த இனம், மொழி என்பதை விட பெரிய வட்டம். சிறிய வட்டத்திலிருந்து பெரிய வட்டத்திற்கு வளர்கின்ற மனப்பக்குவம் மனிதத்திற்கு மட்டுமே உண்டு. பெரிய வட்டங்களை தேடி அவன் விரிவாகின்றான். மதம் அப்படி வந்தால் மதம். ஆனால் யூதம் என்பது எடுத்துக்கொள்ளுங்கள். யூதத்தில் வேற யாரும் நீங்க யூதர் மதத்துக்கு போயிட முடியாது. அது இனம் சார்ந்தது. நீங்க ஒரு சீனாக்காரன், நான் யெகோவாவை ஏற்றுக்கிறேன், நாங்க உங்க புனித பழைய மறைகளை ஏற்றுக்கொள்ளுகின்றேன்
சொல்லிவிடுவதால் யூதனாகிவிட முடியாது. ட்ரம்ப் கேட்டா கூட யூதனாக முடியாது. மோடியே போனாலும் யூதனாக முடியாது. யூதம் இனம் சார்ந்த அடையாளமே தவிர ஒரு நெறி சார்ந்த அடையாளம் அல்ல, பொது நெறி சார்ந்த அடையாளம் அல்ல. பார்சி மதம் என்று சொல்லுகின்றீர்கள், ஜொராஸ்ட்ரிய மதம். இங்கே அவங்க தான் இந்த குஜராத்தில் பெருமுதலாளிகளாக இருப்பவர்கள் அவர்கள் தான். பாரசீகத்திலிருந்து தப்பித்து வந்தவர்கள் வந்தேரிகள் அப்படின்னு சொல்லிங்க. நமக்கு அவர்கள் மீது காழ்ப்பொன்றும் கிடையாது, யார் மீது நம்ம காழ்ப்பறியவும். ஆனால் அந்த பார்சிகளது மதம் என்பது இன மதமே தவிர பொது மதம் அல்ல. மற்றொருவர் விரும்பினாலும் பார்சியாக முடியாது. இந்த இன வட்டங்களுக்குள் சுருங்கி விடுபவை மதங்கள் அல்ல. ஒரு பொது நெறியை ஏற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்பு தருகின்ற எந்த அமைப்பும் மதமாகும். உலகில் முதல் மதம் பௌத்தம். அந்த மதம்தான் யார் ஒருவர் புத்தரது கொள்கைகளை ஏற்றுக்கொண்டாலும், சங்கத்தை ஏற்றுக்கொண்டாலும், தர்மத்தை ஏற்றுக்கொண்டாலும் பௌத்தராகிவிட முடியும் என்ற நிலைமையை தந்த முதல் மத கட்டமைப்பு பௌத்தம். அந்த பௌத்தத்திற்கு கடவுள் இல்லை. முதல் மதங்களுக்கு கடவுள் இல்லை. கடவுள் இல்லாத நெறி சார்ந்த அமைப்புகளாக மதங்கள் இருந்தன. கிறிஸ்துவம் கடவுளை ஏற்றுக்கொண்ட முதல் மதம். அது பழைய ஏற்பாடு பெற்றுக்கொள்ளப்பட்டதாக இருந்தாலும் எங்கே கிறிஸ்து யூதர்களிடம் வருபடுகின்றார்? யூதர்கள் தங்களை தாங்களே கடவுளின் குழந்தைகள் என்று சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்கள் யாரும் மனிதர்களே அல்ல என்ற நிலை. விடுவிப்பு என்பது அவர்களுக்கு மட்டும்தான். யெகோவா அவர்களுக்கு மட்டும்தான். எபிரேயம் அவர்களுக்கு மட்டும்தான். ஆனால் கிறிஸ்து என்பவர் மனிதர்கள் அனைவரும் சகோதரர்கள் என்று கூறி அந்த யூத இனத்தடையை உடைத்த காரணத்தினால் அந்த கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகின்றார். அது மதமாகிறது. இனம் கடந்து மதமாகிறது. இஸ்லாமியராக ஆக வேண்டும் என்றால் அதற்கு மொழி தடையல்ல, நாடு தடையல்ல. வைதீகம் எப்படி? வைதீகம் மதமே அல்ல. ஏனென்றால் வைதீகம் என்பதை ஒரு குழப்பமாக நம்முன் வைக்கின்றார்கள் வசதிக்காக. இந்து என்கின்ற சொல்லை நம்மை ஆண்ட அந்நியர்கள் அவர்கள் வசதிக்காக பயன்படுத்தினார்கள். கிறிஸ்துவர் அல்லாத, இஸ்லாமியர் அல்லாத, யூதர்கள் அல்லாத சிந்து பகுதி மக்களை ஒரு அடையாளப்படுத்துவதற்காக அந்த இஸ்லாமிய மன்னர் முகமது காசிம் 713ஆம் ஆண்டு இவர்களுக்கு ஒரு பொது அடையாளம் தருகின்றான், இந்து. எதற்காக வென்றால் இவர்களை நான் எப்படி நடத்த வேண்டும் என்று ஈராக்கில் உள்ள அவர்களது மேலதிகாரியிடம் கேட்கின்றார். அவர்கள் விசுவாசிகள் இல்லை என்றால் பாதுகாப்பு தர தேவையில்லை. இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? முஸ்லீம்களை நம்பிக்கையாளர்கள் சொல்லுகிறது. மற்றவர்கள் எல்லாம் புறந்தள்ளவில்லை. அவர்கள் வாழ்ந்த பகுதியிலே இருந்த அந்த கிறிஸ்துவர்களையும் இஸ்லாமிய அந்த மற்ற யூதர்களையும் மத நம்பிக்கையாளர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக ஜிசியா என்ற வரியை வசூலித்துக் கொண்டு அவர்களை பாதுகாக்கும் பொறுப்பை தருகின்றது. மற்றவர்களை பாதுகாப்பு தர வேண்டிய அவசியம் இல்லை என்கிறது. நம்பிக்கையாளர் இல்லாதவர்களை தர வேண்டியதில்லை என்று சொல்லுகிறது. காசிம் பார்க்கின்றார், இங்கே அவர் வாழ்ந்த அவர் ஆளுகின்ற பகுதியில் 99 விழுக்காடு மக்கள் இஸ்லாமியர் அல்ல, கிறிஸ்துவர் அல்ல, யூதர் அல்ல. உருவ வழிபாடு, வெவ்வேறு உருவங்களை வழிபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள்.
அவர்களை நம்பிக்கை இல்லாதவர்கள் என்று தள்ளிவிட முடியுமா என்று கேட்கின்றார். அவர்கள் ஏதோ ஒரு கடவுளை ஏதோ ஒரு வகையில் வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த இந்து பகுதி மக்களை எப்படி பாதுகாப்பது? நம்பிக்கையாளர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், பொது பெயர் உண்டு தாருங்கள். இந்துவில் வாழ்ந்த மக்களை இந்து என்று அழைத்துக் கொண்டார்கள். இது இந்து தோற்றம். இன்னைக்கு இந்துங்கிறது ஆர்எஸ்எஸ்க்கு அவ்வளவு பிடித்தமான பெயர் இல்லை. நம்ம இந்துத்துவம் சொன்னா கூட ஆர்எஸ்எஸ் இப்பொழுது இந்து என்பதை சனாதனம் என்று நம் முன்னால் வைக்க விரும்புகிறது. இந்தியா என்ற பெயருக்கு பதிலாக பாரத் என்ற பெயரை வைக்க விரும்புவதை போல இந்து என்பதற்கு மாறாக சனாதனம். இதுல நாம சைவம், வைணவம், சாக்தம் இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். இப்ப இந்துன்னா என்ன, சனாதனம்னா என்ன, வைதிகம்னா இதுதானா அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முன்னால ஒரு சிறு விளக்கம். வைதிகம் என்றால் ஆரியமா? தோழர்களே, ஒரு வழக்கு நடையில ஆரியம்ங்கிறது போனாலும் கூட நாம் விமர்சனம் செய்கின்ற அந்த பிரிவின் பெயரோ தத்துவத்தின் பெயரோ ஆரியம் என்பது அவ்வளவு பொருத்தமானது அல்ல என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் ஆரியர்கள் என்ற இனம் இந்தியாவில் மட்டும் இருப்பவர்கள் அல்ல, இந்தியாவுக்குள் வந்தவர்கள், இந்தியாவிற்கு வெளியில் இன்றும் இருக்கின்றார்கள். ஐரோப்பிய நாடுகளில் 90 விழுக்காடு மக்கள் ஆரியர்கள். ஐரோப்பிய மொழிகள் ஆரிய மொழிகள். ஐரோப்பாவிலிருந்து புலம்பெயர்ந்த அமெரிக்கர்கள் ஆரியர்கள். ஆரியர்கள் உலகளாவிய அளவில் பல நாடுகளில் இருக்கின்றார்கள், பெருமக்களாக இருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் வைதிகர்கள் என்று நம்மால் அழைக்க முடியுமா? வைதிகம் அவர்களை ஏற்றுக்கொள்ளுமா? மிலேச்சர்கள் ஏற்றுக்கொள்ளாது. இனத்தால் ஆரியர்கள், ஆனால் இங்கே இருக்கின்ற வைதிக தத்துவம் அவர்களை மிலேச்சர்கள் என்கின்றது. இந்த அடிப்படையில் தான் வைதிகம் என்றால் என்னவென்று புரிய வேண்டும் என்றால் ஆரியம் என்பதற்கும் பிராமணியம் என்பதற்குமான வேறுபாட்டை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் நுழைந்த இந்த ஆரியர்களுக்குள் உருவான ஒரு புரோகித இனம், உட்பிரிவு, அதுதான் பிராமணம். இந்த உட்பிரிவு பிற பிரிவுகளை அடக்கி ஆள்வதற்கு சில வழிமுறைகளை கையாண்டது, சில நம்பிக்கைகளை உருவாக்கியது. அது வைதிகம். அதை ஆரியத்திற்கு அப்பாலும் விரிவாக்கியது. இனியும் சொல்ல போனால் இந்த பிராமணியத்தை எதிர்த்து குரல் வந்தது முதலில் ஆரியத்திற்குள் தான். பிராமணியத்தை முதலில் எதிர்த்த குரல் எது? சிரமண தத்துவங்கள் என்று சொல்லப்படுகின்ற லோகாயுதம், சாங்கியம், சாருவாகம் போன்றவை சமண தத்துவங்கள். இவற்றை பிராமணியம் அல்லாத சிரமண தத்துவங்கள் என்று குறிப்பிடுவார். பிராமணியத்தை எதிர் தத்துவங்கள். பிராமணியம் வேறு. வைதிகம் எதை குறிப்பிடுகிறது? வைதிகம் பரிசுத்தமான கலப்படமில்லாத பிராமணம். அப்ப இந்த மதங்கள்லாம் என்னது? சைவம், வைணவம் போன்ற மதங்கள் எல்லாம் என்னது? வைதிகத்தால் படைக்கப்பட்ட காவல் தெய்வங்கள். இவையெல்லாம் வைதிகத்தின் படைப்புகள். படைத்தது வைதிகம். வைதிகத்துக்கு அரண் இந்த சமயங்கள். இதை நம்ம உள்வாங்கிட்டா தான் வைதிகத்தை பத்தி நம்ம எப்படி அதை கையாடுறதுன்னு புரிஞ்சுக்க முடியும். வைதிகம் வேதம் சார்ந்தது. வேதம் சமஸ்கிருத மொழியில் இருப்பது. வேதத்தில் என்ன சொல்ற? 4 வேதம்ங்கிறாங்க. இது அதான் சனாதனம்னு சொல்றாங்க. சனாதனத்தை இங்க நம்ம ஆர்.என். ரவி கிட்ட விளக்கம் கேட்டா, சனாதனம் அது தர்மம். தர்மத்திற்கும் மதத்திற்கும் உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்ளுங்கள். தர்மம் என்றால் அனைவரையும் கட்டுப்படுத்துகின்ற நெறிமுறைகள்.
மதம் அல்ல. அதனால தான் ஆராய்ந்து விட்டு கேட்டா அது மதம் இல்லைங்க, அதை விட பெருசு அப்படிம்பாங்க. ஆனால் இந்த சனாதனம், இந்த ஆரியம், இந்த வைதிகம் என்பது வேதம் என்றால் வேதங்கள் பிராமணியத்தை மையப்படுத்துவது மட்டுமல்ல, முழுமையாக பிராமணியத்தை ஏற்றுக்கொள்வது வேதங்கள், அடிப்படை வேதங்கள். என்ன சொல்றாங்க? உலகில் அனைத்தும் இந்த வேதங்களுக்கு கட்டுப்பட்ட வேண்டும். உலகில் தோன்றிய முதல் நாத்திகவாதம் பௌத்தம், இரண்டாவது சமணம் என்று கூறுவார்கள். தோழர்களே, சிறிது மாற்றிக்கொள்ளுங்கள். உலகில் இந்தியாவில் தோன்றிய முதல் நாத்திகவாதம் பிராமணம். இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் கூறுகின்ற தத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஷண்மதம் சத்தர்சனம் என்ற எல்லாவற்றையும் ஆறு ஆறாக பார்ப்பார்கள். ஷண்மதம் என்றால் 6 மதம் என்றும் பொருள், நல்ல மதம் என்றும் பொருள். சத்தர்சனம் என்றால் 6 தத்துவங்கள் என்றும் பொருள், ஏற்றுக்கொள்ளத்தக்க நல்ல தத்துவங்கள் என்றும் பொருள். 6 தத்துவங்கள். இந்த 6 தத்துவங்களை கூறுவதற்கு முன்னால் முதலில் ஒன்று இருக்கிறது, முன்னுரை. அது என்னவென்றால், மதங்களை அந்நிய மதம், புறமதம் என்று ஒதுக்கிவிட வேண்டும், அகமதம் என்று மாற்றிவிட வேண்டும். இதை நீங்கள் 19ஆம் நூற்றாண்டில் கூட பார்க்கலாம், அகமதம் புறமதம் என்ற அந்த பிரிவை. எது அகமதம் எது புறமதம் எந்த அடிப்படையில் வருகிறது என்றால், பிராமணியத்தை ஏற்றுக்கொண்டவை அகமதங்கள், பிராமணியத்தை ஏற்றுக்கொள்ளாதவை புறமதங்கள். பௌத்தமும் சமணமும் பிராமணியத்தையோ வேதத்தையோ வேள்வியோ வேதியரையோ ஏற்றுக்கொள்ளாததால் அவை புறமதங்கள். சங்கரர் தானே பட்டியலிட்டார் ஷண்மதம் ஷத்தர்சனா என்று. அவர் அந்த பட்டியலிடுவதில் பிரம்ம மதம் இருக்கிறதா? சைவம், வைஷ்ணவம், சாக்தம், கௌமாரம், சௌரபம், கணாபத்தியம், 6 மதங்கள். பிரம்ம மதம் எங்க இல்லாம போச்சு? பிராமண மதம் ஏன் இல்லாமல் போயிற்று? ஏனென்றால் இந்த மதங்களை உருவாக்கிய தகப்பன் மதம் அது வைதிகம். அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளுகின்ற மதம், அவர்களுக்கு இசைவான மதம், இணக்கமான மதம் என்பது இந்த ஷண் மதத்தில் வருகிறது. உருவக் கடவுள் இல்லாத பிராமணர்கள், உருவ கடவுள் இருக்கின்ற ஆரியர் பிராமணர் அல்லாத மக்களது நம்பிக்கைகளின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்காக உருவ வழிபாட்டினை இவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். இந்த கடவுளர் யாரும் அவர்களுக்கு தனியான கடவுளர் அல்ல, உள்ளூர் மக்கள் வணங்கி வந்த கடவுள். இந்த கடவுளர்களை வைதிக ஆதிக்கத்தில் கொண்டு வருவது என்று பொருள். ஆகவே நாம் பார்க்கின்ற சனாதனம் என்பது 2 பகுதிகளை கொண்டது. ஒன்று வைதிகம், இனி ஒன்று அவர்கள் மொழியில் சொல்லுவதானால் பௌராணிகம், புராண மதங்கள். வைதிகத்திற்கு புராணம் கிடையாது, வேதங்கள் தான் உண்டு, பிராமணங்கள் உண்டு. ஆனால் இங்கே சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் இருக்கின்ற எத்துணை புராணங்கள்? 18 புராணம், 18 உப புராணம். இதை தவிர இன்னைக்கு தல புராணம், எக்கச்சக்கமான புராணங்கள். இந்த நாட்டுக்கு கதைகளாலும் கதை பொருளாலும் ஏற்பட்ட அழிவு என்பது கொஞ்ச நஞ்சமல்ல. இந்த மதங்கள் அனைத்துமே இருப்பது, கட்டுப்படுத்தப்படுவது, முறைப்படுத்தப்படுவது எதனால்? ஆகமம், புராணம். ஆகமம் புராணத்தை உருவாக்கியது யார்? வைதிகர்கள். இந்த ஆகமும் புராணமும் அவர்களது யஜ்ஞங்களுக்கு கட்டுப்படுமா? கட்டுப்படாது. அவர்கள் தங்களை தனியாக வைத்துக் கொண்டார்கள். நீங்கள் அங்கே நுழைய முடியாது. ஆனால் உங்களை அவர்கள் ஆதிக்கம் செலுத்துவார்கள். 7ஆம் நூற்றாண்டு வரை பிராமணர்களை நாம் தெரிந்து கொண்டது யஜ்ஞ பிராமணர்களாக. யஜ்ஞத்தை உருவாக்குவார்கள். யஜ்ஞம் நடத்துவதற்கு மன்னனை அண்டி இருந்தால் போதும்.
ஆனால் அவன் தானே கஜானா வச்சிருக்கான். அந்த கஜானாவை நிரப்புறதுக்கு மன்னனை போர் செய்யும்பாங்க. சக்கரவர்த்தி ஆகணும், நீ ராஜாபிஷேகம் பண்ணணும், அதுக்கப்புறம் அஸ்வமேதம் பண்ணணும், வாஜபேயம் பண்ணணும். போர்களை இவர்கள் தூண்டி விட்டு கொண்டே இருப்பார்கள். போர்களில் மூலமாக கிடைக்கிற கொள்ள பணத்தை பங்கிடுவதற்கு இவர்களுக்காக எடுத்துக்கொள்வதற்கு யஜ்ஞங்கள். யஜ்ஞ மதம் மன்னர்களை மட்டுமே நம்பி இருந்த மதம். இப்ப நம்ம சொல்ற பக்தியில எப்படி வருது? வைதிகர்கள், இந்த வைதிகத்தோட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நான் சொன்னேன் இல்லையா, பக்தி மக்களுக்கு, வெகு மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு, யஜ்ஞம் மன்னருக்கு. அதனால்தான் மன்னன் வேத பாடசாலைகளுக்கு மானியம் கொடுப்பான், பிரம்மதேயம் கொடுப்பான், அத்தனையும் கொடுப்பான். ஆனா நமக்கு கல்வி கொடுக்க மாட்டான். நமக்கு இருக்கு, நம்மை தண்டிப்பதற்கு மரக்கேடு மாதிரியான குற்றங்களை நம்ம இது சுமத்துவான். மரக்கேடுன்னா என்ன? பிராமணனுக்கு கொடுத்த தானத்தை நீ மறுத்து விட்டால், அடித்து விட்டால், சிதைத்து விட்டால் உன் தலை வாங்கப்படும். அதான் இளையான்புத்தூர் கல்வெட்டில் அதைத்தான் குறிப்பிட்டாங்க. இளையான்புத்தூர் கல்வெட்டில் என்ன சொல்றாங்க? அந்த தானம் கொடுக்கிறது, ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தானம், உள்ளூர்ல இருந்த அந்த மறவர்கோல தலைவர் எங்களுக்கு உரிமையாக இருந்த நிலத்தை எப்படி நீ உடைக்காத அவனுக்கு கொடுப்பாய் என்று சொல்லி அந்த செப்பேட்டை உடைத்து விடுகின்றார். கம்பலை என்று அவர் பெயர். அந்த கம்பலை உடைத்து விட்ட காரணத்தால் கம்பலையை கைது செய்து கொடுமை செய்து தலையை வாங்கிய பாண்டிய மன்னன், தமிழ் மன்னன். அதுல கொடுக்கிறார் நிலத்தை அந்த பிராமணனுக்கு மீண்டும் கொடுக்கின்றார். எந்த குற்றத்துக்கும் உனக்கு தண்டனை பரிகாரம் உண்டு, பிராமணுக்கு கொடுக்கிற எதையா தடுத்து அதுக்கு பரிகாரமே கிடையாது. பல்லவர் காலத்து கல்வெட்டை பத்தி படநெடுமாறன் ஐயா சொன்னார். பல்லவர் உதயேந்திரம் கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்குன்னா, பிராமணன் நிலத்தை கொடுக்குறாங்க, கொடுத்தப்புறம் அவன் பார்க்கறான் அந்த நிலத்தோடு என்ன கொடுக்குறாங்கன்னா, நெசவாளிகள் இருவரையும் தச்சு தொழிலாளியும் கூடவே கொத்தடிமையா கொடுக்குறாங்க. ஏன்னா அவனுக்கு பணி செய்யணும். பாண்டியர் கால கல்வெட்டுக்களை செப்பேட்டுகளை பார்த்தீங்கன்னா, இந்த வாய்க்கால் கால்வாய் இதையெல்லாம் சொன்னா அந்த கால்வாயில அடுத்தவன் கையை வச்சு நீர் எடுத்தா கையை வாங்குறதுக்கு தண்டனைகள் கொடுத்துருக்கு. பக்தி எப்படி இருக்கு தெரியுமா? யாருக்கு பக்தி பயன்பட்டது என்றால், வேதியருக்கு, வேள்வி செய்கின்ற வேதியருக்கு, வேதம் கூறி ஏமாற்றிய வேதியருக்கு பயன்பட்டதே தவிர உழைக்கும் உள்ளூர் மக்களுக்கு புறம்பான ஒரு பக்தி இயக்கம் மதிமயக்கம் செய்து விட்டார்கள். தமிழ் அழகா இருக்கு. தமிழ் பற்று, தமிழ் தன்மானத்தை காப்பாற்றுவதாக இருந்தால் அந்த முடியை நாம் இயக்கின்றோம். தமிழரை தலைகுனிய வைக்கின்ற எந்த ஒரு தமிழையும் நாம் இடிவாகவே பார்க்கின்றோம். அதனால்தான் பெரியார் காட்டு மிராண்டிய மொழியிலிருந்து நம்ம தமிழை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னார். அது நிர்மலா சீதாராமனுக்கு புரியாமல் போகலாம், நம்மவர்களுக்கு நன்றாகவே புரியும். ஏன் அப்படி சொன்னார் என்பது நம்மவர்களுக்கு புரியும். இந்த பக்தியிலிருந்து மீட்கத்தான். பக்தி என்றால் சுயத்தை இழப்பது என்று பொருள். உன்னை நீ கீழவனாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேலே இருப்பவனை சேவிப்பதற்கு நீ தயாராக வேண்டும், துதிப்பதற்கு தயாராக வேண்டும், அவனுக்காக எதையும் இழப்பதற்கு தயாராக வேண்டும். தன்னை இழப்பது, சுயத்தை இழப்பது பக்தி என்று பொருள். அதனால்தான் பெரியார் சுய மரியாதை, சுயத்தை மீட்க முயற்சி செய்தார். அவன் என்னை விட உயர்ந்தவன் என்ற அந்த ஒரு நிலையை உங்கள் மனதில் பதிய வைத்து விட்டால் நிரந்தர அடிமைகளாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து சமூகத்தை மீட்பதற்காக முனைபவர்கள் இதை செய்தது வைதிகம் என்பதை புரிந்து கொண்டும். வைதிகத்தை விளக்குகின்ற நூல்கள் வேதம் மட்டுமல்ல, அவர்களது பிராமணங்கள். இங்கே ஒரு வரலாற்று சதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதாந்தம்னு ஒன்று சொன்னாங்க.
வேதாந்தம் தத்துவத்துறையை சார்ந்த தமிழ் இவரெல்லாம் ஆறுமுகம்லாம் இருக்காருங்க. வேதாந்தம் வேதாந்தம்னா இவங்க இன்னைக்கு சொல்றது அது வைதீகத்தினுடைய ஒரு படைப்பு. அந்த வேதத்தின் சாரம், வேத சாரம்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. வேதத்தினுடைய சாரம் என்றால் அதன் பெயர் எப்படி இருக்கணும்? வேத சாரம் இருக்கணும். வேதாந்தம்ங்கிறது எப்படி வந்தது? அந்தம் என்றால் முடிவு, முடிவுக்கு கொண்டு வருவது. வேதத்தை முடிவு கொண்டு வருவது என்றால் வேத மறுப்பு என்று பொருள். அது ஏன் தத்துவம்னு சொல்றேன்னா, வேதம், இந்த பிராமணம், அதை தவிர ஆரண்யகம், பின்னால் வருகின்ற ஸ்மிருதிகள் அனைத்துமே உருவாக்கியவர்கள் பிராமண சிரேஷ்டர்களான இந்த ரிஷிகள். ஆனால் உபனிஷதங்களை உருவாக்கியவர்கள் சத்திரிய மன்னர்கள். உபனிஷதம் என்ன கேள்வியை கேட்டது என்றால், அனைத்தையும் தீர்மானிப்பது பிராமணன் என்றால், பிரம்மம் என்ற வார்த்தை அவனுக்கு பொருந்துகிறது. வேறு யாரையும் பிராமணனாக்கி விட முடியாது. பிரம்மத்தை பிராமணன் ஆகிடலாம். சில விதிவிலக்குகள் உண்டு. டேவிட் ஃப்ராலின் அமெரிக்காவில் இருக்காரு. அவர் வைதிகத்தை அமெரிக்காவில் பிரச்சாரம் பண்றவர். சிந்துவெளி நாகரிகத்தை சரஸ்வதி நாகரிகன்னு சொல்லிட்டு இருக்கிறவர். அவரு ஒரு குடிமை கட்டிட்டு பஞ்சகஞ்சம் கட்டிட்டு பூணூல் போட்டு வாமதேவ சாஸ்திரிகளும் பிராமணன் ஆயிட்டார். நீங்க தான் ஆனீங்கன்னா உங்க மேல சிவில் கோர்ட்ல கேஸ் போட்டுருவாங்க. ஆனால் பிராமணர்கள் மாற முடியாது. இந்த பிரம்மம் என்றது இவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. என்ன கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றேன்னா, தாமே கடவுளர் என்று கூறிக்கொண்டவர்கள் பூசுரர்கள். எந்த கடவுளை நீங்க உருவம் கொடுத்து பண்ண, நாங்க தான் நடமாடிக்கொண்டே இருக்கின்றோமே. நடமாட்டத்தில் நாங்கள் கடவுளா பார்க்கிறோமே, எங்களை நீங்க கடவுளா ஏற்றுக்கொள்ளணும், ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். நாங்கள் சொல்வதை நிறைவேற்றுவது சத்திரியன் பொறுப்பு. ஏனென்றால் நாங்கள் தான் பிரம்மம், அந்த அடிப்படை தெய்வீகம் என்பதாக. ஆனால் வேதத்தில் நீங்க கடவுள் ஒன்று, கடவுள் நிலை இதெல்லாம் நீங்க பார்க்க முடியாது. பிராமணனே தெய்வீக உருவம், நடமாடும் உருவம். இதை இவனது கட்டளையை நிறைவேற்றுவது சத்திரிய தர்மம். அதற்கு அடங்கி போவது பிற வர்ணத்தாரின் கடமை அப்படின்னு இருக்கிறதுல, இந்த பிரம்மங்கிற தத்துவம், பிராமணனிடம் மட்டும் தெய்வீகம் இருப்பதுங்கிற தத்துவம், இதை முதலில் மறுத்தது அந்த உபனிஷத்துகள். பிரம்மம் என்றால் என்னவென்ற கேள்வியை எழுப்பி, அது தெய்வீகம் என்றால் அந்த தெய்வீகம் உன்னிடம் மட்டுமல்ல என்னிடமும் உண்டு, அகம் என்பது உனக்கு மட்டுமல்ல எனக்கும் அகம் உண்டு, சர்வம் பிரம்மம்னு சொல்ற அந்த பிரம்ம தத்துவம் சத்திரியர்களால் மட்டுமே உருவாக்கப்பட்ட தத்துவம். பிரம்மத்தை அனைவருக்கும் பொதுவாக்கிய உபனிஷத் தத்துவம். அந்த உபனிஷத் தத்துவத்தை இன்னைக்கு வைதீகத்தின் தத்துவம் சொல்றாங்க. வைதீகத்தின் தத்துவம் என்னவென்றால், சத் தர்சனா என்று கூறுகின்ற 6 தரிசனங்கள் சங்கரால் கூறப்பட்டது தத்துவங்கள். அதுல வைசேஷிகம், நியாயா, யோகா, பூர்வ மீமாம்சம், உத்தர மீமாம்சம் அப்படின்னு வருதுல, சார்வாக இதெல்லாம் வருது இல்லையா. அதுல அந்த உத்தர மீமாம்சம்ங்கிறது இந்த வேதாந்தம். பூர்வ மீமாம்சம்னா பிராமணர்களது வைதிகத்தின் தத்துவம். என்ன தத்துவம் என்றால், கடவுளை ஆட்டி படைக்கின்ற வல்லமை வேதியருக்கு, அவர்களது மந்திரங்களுக்கு, அவர்களது தந்திரங்களுக்கு, தந்திரம்னா இந்த வேலைகள்லாம் தீவினைகள் செய்கின்ற தத்துவம். தமிழில் தீவினைன்னு ஏன் அந்த பெயர் நமக்கு தெரியாது. ஆனால் தீவினையே மையமாக கொண்ட ஒரு வழிபாட்டு மரபு அவர்களுக்கு மட்டுமே உண்டு. தீவினை, தீனா நெருப்பு, தீமை என்றும் பொருள். இரண்டு இங்கே சேர்ந்திருக்கிற தீவினை, தீவினை இருக்கு. இதை சொல்லுகின்ற தத்துவம் பூர்வ மீமாம்சம். அந்த மீமாம்சத்துல பிராமணர்கள் உச்சரிக்கும் பொழுது அந்த மந்திரங்களுக்கு சக்தி வருகிறது. அந்த சக்திகள் தெய்வ, அந்த சக்திகளை நடைமுறை செயல்பட வைக்கின்றன. பிராமணர்களால் இந்த உலகம் இயங்குகிறது என்று சொல்லுகின்ற தத்துவம் பூர்வ மீமாம்சம்.
அதுதான் பிராமண தத்துவம். ஆனா அது வெளியே அப்படியே சொன்னா மக்கள் இவர்களை புரிந்து கொள்வார்கள் என்பதற்காக தங்களது தத்துவமாக வேதாந்தத்தை சொல்லுகிறது. சொன்ன வேதாந்த தத்துவத்தும் அதை உண்மையாகவே நடைமுறைப்படுத்த ஆரம்பித்து விட்டால் தங்களுக்கு ஆபத்து வந்துவிடும் என்ற காரணத்தில் தான் ஆதிசங்கரர் அந்த ஒரு இடைச்செருகலை வேதாந்த விளக்கத்தில் கொடுத்தார். அபசூத்ராதிகரணம்ங்கிறதுல நீங்க சொல்ற சமத்துவம் எல்லாம் சாவுக்கு பின்னால ஆத்மாவுக்கு எல்லாம் சமத்துவம் தான். லௌகீக வாழ்க்கையில இந்த நடைமுறைகள் தேவையானது. இது மட்டுமே உலகத்தை உய்ய வைக்கும்னு சொல்ற அந்த கல்வி மறுப்பு, பதவி மறுப்பு, சமத்துவ மறுப்பு இந்த சூத்திரனுக்கு என்கின்ற நியாயத்தை சொல்லி அபசூத்ராதிகரணம் சங்கரர் கொடுத்தது. அது அவர்கள் தத்துவம். மற்றவை எல்லாம் பிறரை தங்களுக்கு இணங்க வைப்பதற்காக கூறியவை. ஸ்மிருதிகள் எதற்காக? சத்திரியனுக்கு இந்த சமூக கட்டமைப்பை மக்கள் மீது திணிக்க வேண்டும் என்று கூறுவதற்கு. ஸ்மிருதிகள் நோக்கமே மன்னர்களுக்கு கட்டளையிடுவதற்குத்தான், மக்களுக்கு விளங்க வைப்பதற்கு அல்ல. அது மனுஸ்மிருதியாக இருந்தாலும், யஜ்ஞவல்கிய ஸ்மிருதியாக இருந்தாலும், நாரத ஸ்மிருதியாக இருந்தாலும், விஷ்ணு ஸ்மிருதியாக இருந்தாலும், எந்த ஸ்மிருதியாக இருந்தாலும் ஸ்மிருதிகள் ஆளுகின்றவனுக்காக உருவாக்கப்பட்டவை, மக்களுக்காக அல்ல. மக்கள் அதற்கு தகுதியற்றவர்கள். அதனால் அதை கேட்காதே, அதை படிக்காதேன்னு சொன்னாங்க. மக்களை அடக்குவதற்காக மன்னனுக்கு ஸ்மிருதிகளை சொன்னவர்கள் இந்த சைவம் வைணவம் இந்த வழிபடு தெய்வங்களின் மூலமாக ஒரு தத்துவத்தை தந்தார்கள். தத்துவத்தின் பக்தி. ஆழ்வார்கள் நிறைய சொன்னாங்க. இதெல்லாம் எல்லாம் வருது. நிறைய பலவேறு சமூக பிரிவினர் வந்திருக்காங்கன்ட்டு 63 நாயன்மார்ல 7 நாயன்மார் பாடல் மட்டும்தான் இருக்கு இந்த 12 திருமுறைகளை. 7 சைவ நாயன்மார். மற்றவங்கெல்லாம் உண்மையிலே இருந்தவங்களா, புனையப்பட்டவையா? நம்ம ஆராய்ச்சி செய்யணுமா வேண்டாமா? புனையப்பட்ட கதை. நந்தன் உண்மையில் இருந்தவனா, புனையப்பட்ட ஒன்றா? ஏன்னா நந்தன் அவர் பாடிய பாடல் கிடையாது, அவர் மீதான பாடல்கள் உண்டு, அவர் பாடிய பாடல் கிடையாது. நந்தன் வரலாறே அந்த ஒடுக்கப்பட்ட பிரிவு மக்கள் அந்த கோவில் கர்ப்ப கிரகத்தில் கருவறைக்குள் இனியொரு முறை பார்ப்போமா என்ற நிலைமையில் இருந்து பின்வாங்க வேண்டும். போனா வரமாட்டான், எரிதடலில் போயிடுவான். திருப்பாண்டவரும் ஒரு முறை போனாரு, மறுபடி வரல. போனவன் தான். மற்ற உயர் ஜாதி பிரிவினர் போன எத்தனை போனா போயிட்டு திருப்பி வருவாங்க. பெண்களுக்கு அதே கதி, காரைக்கெல்லாம் மேருக்கு அதே கதி, ஆண்டாளுக்கு அதே கதி. அது ஒன்வே டிராஃபிக் தான். போனதான் திரும்பி வர முடியாது. அச்சுறுத்தலுக்காக தரப்பட்டவையா? விதி விலக்குகளை விதிகளாக நீங்கள் மாற்ற முடியுமா? விதி விலக்குகளாக சிலரை படைத்தார்கள் பிறரை அச்சுறுத்துவதற்காக. விதி மாற்றம் என்று நீங்கள் சொல்ல முடியுமா? பக்தியினால் சமூகத்தில் சமத்துவம் வந்தது என்று சொல்ல முடியுமா? அப்படி ஒரு பசப்புரையை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். பக்தியினால் தமிழர்கள், தமிழ் சமுதாயம் பன்னெடுங்காலமாக கொண்டு வந்த போற்றி வந்த விடிமியங்கள் சிதைக்கப்பட்டன. ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம். அகம்புறம், காதல், மன இல் வாழ்க்கை, இதை பத்தி எல்லாம் சொல்லுது. குரல்ல இல்லறமே நல்லறம்ங்கிறத இப்ப நம்ம தமிழ் பாடல்கள் இருக்கு. கற்புங்கிறத பத்தி தமிழ் பாடல்கள் இருக்கு. அந்த கற்புல முரண்பாட்டை கூட பெரியார் கேட்டார். பெண்ணுக்கு மட்டும்தான் நான் கற்புன்னு கேட்டார். ஏன்னா அது தமிழ் சிந்தனை, அது பொதுமைப்படுத்தல்ங்கிறது. ஆனா கற்புன்னு ஒண்ணு வந்துருச்சு. பக்தியில் என்ன வருது? ஒரு நாயனார் இருக்காரு, வணிக குலத்தை சேர்ந்தவர். சிவவேதியர் வர்றாரு. சிவவேதியர் என்ன பக்தி சொல்லுதுன்னா, பக்தி அகத்தை பலப்படுத்துன்னு சொன்னீங்கன்னா, அகம் இதுக்கு தான். எதையும் கொடுக்கறதுக்கு தயாரா வீட்டில் அவர் அகம் இருக்கணும். சிவவேதியர்கிட்ட இவர் கேட்கிறாரு, ஐயா நான் என்ன பண்ணணும், நீங்க வந்துட்டீங்க, உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னா, உன் மனைவி எனக்கு வேண்டும்னு கேட்கிறாரு. இவர் உச்சி குளிர்ந்து போறாரு. இருக்கிறது தானே கேட்டீங்க, ஏதோ இல்லாத கேட்டீங்கன்னா தவிச்சு போயிருப்பேன், இருக்கிறத கேட்டீங்களே. அம்மையார், கணவனுடைய முகம் கோணக்கூடாது இல்லையா?
என்ன செய்யணும் கேட்குறாங்க. நான் தான் சொல்லிட்டேனே. அம்மையார் போறாரு. உற்றார் உறவெல்லாம் எதிர்க்குது. இவர் எல்லாரையும் வெட்டி சாச்சிட்டு போறாரு. நீ கூற வருகின்ற மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன, விடுமியம் என்ன? கண்ணகியின் கதையை கூறுகின்ற அதே காலத்தில் நம்ம தொல் தமிழ் இலக்கியத்தில் பேகன் ஒரு மன்னன் இருந்தான், திருவாமனன்குடி மன்னன். இந்த சங்க காலத்து மன்னன், தொல் தமிழ் காலத்து மன்னர்கள்லாம் ஏறக்குறைய எல்லோருமே ஏகபத்தினி விரதன்கள் தான். ராஜராஜ சோழனை வரை 12 அஃபிஷியல் ஒய்ஃபு, 12,000 அன்அஃபிஷியல் ஒய்ஃப்னு வச்சுக்கல. எல்லாம் ஏகபத்தினி விரதன். அவன் வேற ஒரு பொண்ணோட உறவு வைக்கிறான். மனைவி பேர் கண்ணகி. வேறொரு பொண்ணோட உறவு வச்சுட்டு அங்கே போகிறான். போகிறோடனே அந்த புலவர் அவரை சாடுறாரு. நம்ம இதில் பாடல் இருக்கு. அப்போ வேறு பிறன்மனை நோக்கா பேராண்மை வேண்டும், பிற பெண்ணை நாடாத அந்த தரம் வேண்டும் என்று சொன்ன தமிழ் விடுமியத்திற்கு பக்தி இலக்கியம் காட்டுகின்ற முறைமை என்ன? இதை உருவாக்கியது வைதீகம். வைதீகம் என்பது பிராமணர்களுக்கு மட்டுமே. என்ன இலக்கியங்கிறீங்க? சூத்திரங்கள் இருக்கு. கிருகிய சூத்திரம், ஸ்ரௌத்த சூத்திரம், தர்ம சூத்திரம் இருக்கு. கிருகிய சூத்திரம் இவர்களுக்கு பிராமணர்களுக்கானது, வீட்டில் என்ன ஆச்சாரம் இதெல்லாம் பண்றது. ஸ்ரௌத்த சூத்திரம் மற்றவர்களுக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சொல்றது. தர்ம சூத்திரம் இந்த சமுதாயம் எப்படி நடந்துக்கணும் இவங்க சொல்றது. அவர்கள் தான் சொல்லுவார்கள், அவர்கள் தான் படிப்பார்கள், அவர்கள் தான் விளக்கம் சொல்லுவார்கள். இந்த விளக்கம் சொல்றது பெரிய விஷயம். புராணங்களுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. இந்த விளக்கம் சொல்ல இன்னைக்கு நீதிமன்றம் சொல்ல விளக்கம் மாதிரி இருக்கிறவன் என்ன மனநிலையில் இருக்கானோ, எந்த ஒரு சமூக காழ்ப்பில் இருக்கானோ அது விளக்கத்தில் வெளிப்படும். நமக்கு எழுதின காலையில் இவர் சொன்னார் எவ்வளவு உரையாசிரியர்ன்ட்டு. உரையாசிரியர் சொல்கின்ற விளக்கங்கள் எல்லாம் அவரது மனமாச்சரியங்களை பொறுத்தான் விளக்கங்கள் வருமே தவிர நேர்மையாக விளக்கங்கள் வரப்படுவது கிடையாது. நம்ம இலக்கியத்திற்கு கொடுக்கப்படுகின்ற விளக்கங்கள், வைதிக விளக்கங்களும் சரி, பக்தி விளக்கங்களும் சரி, நம்மை சமூக அடிமைகளாக மாற்றுவதற்காக தரப்பட்ட விளக்கங்கள். தோழர்களே, ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உதாரணம், வைதிகம் எப்படி வேலை செய்யறதுங்கிறதுக்கு. விவேகானந்தா கல்லூரியில் இவர் இருக்கார். பக்கத்தில் ஹோம்னு ஒன்று இருக்கு. மாணவர்களுக்கு உண்டு உரை இப்போ கல்வி கற்கிறதுக்கான நிறுவனம். அதெல்லாம் விவேகானந்தாவுடைய பெயரெல்லாம் நடக்கிற தொண்டு நிறுவனம் சொல்கிறாங்க. அவங்க ஒரு விளம்பரம் வெளியிட்டிருக்காங்க. இப்போ அந்த கல்லூரியில் நானும் பணியாற்றினவன் தான், எனக்கு பின்னால் வருகின்ற இளவல் தான் இவர். அந்த விளம்பரம் என்னென்னா, அக்ஷய திருதியா வருது, நம்மெல்லாம் நகை வாங்குறதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அதுக்கு வேறு பொருள் இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. அக்ஷய திருதியால் ஒரு பொறுப்பு என்னவென்றால், உபநயனம் செய்து கொள்ள இயலாத அளவிற்கு ஏழ்மையில் இருக்கின்ற பிராமண சிறுவர்களுக்கு இலவசமாக உபநயனம் செய்விக்கின்ற ஒரு திருநாள் அக்ஷய திருதி. அப்போ விளம்பரம் கொடுக்குறாங்க. தகுதியான பிராமண சிறுவர்கள் 5 வயதுலேருந்து 17 வயதுக்குள்ள இருக்கிறவங்க, நீங்கள் எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா இலவசமாக உபநயனம் பண்ணி வைக்கிறோன்ட்டு சுவாமி விவேகானந்தர் பேரில், தேசபக்த துறவி அவர் பேரில் எங்கிறது ஏன் சொன்னா அவரே அதை செஞ்சிருக்கார். அவர் இந்தியா முழுக்க யாத்திரை ஆரம்பிக்கிறதுனால அவருக்கு புரவலர் கேத்திரி மகராஜுங்கிறவர். கேத்திரி மகராஜ் ராஜபுத்திர மன்னர். கேத்திரி மகராஜ் நான் ஏதாவது நம்ம ஆளுகளுக்கு தான் துறவின்னா ரொம்ப இதாச்சே, ஏதாவது பண்ணி ஆகணுமே, புறவலிப்பு வரணும் இல்லையா? அவர் கேட்குறாரு, என்ன பண்ணணும் கேட்குறாரு. ஏற்கனவே எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் வீட்டுக்கு எங்கள் அம்மாவுக்கு 100 ரூபாய் அனுப்பிச்சிட்ருக்கீங்க மாதம். அந்த காலத்தில் 100 ரூபாய்னா இந்த காலத்தில் 1,00,000 ரூபாய் சமம் அனுப்பிச்சிட்ருக்கீங்க. ஒரு பிராமண பையனுக்கு உபநயனம் நடக்கலை, அவனை உபநயனம் பண்ணி வைக்கணும், அவனுக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்ட்டு வாங்கி கொடுக்குறாரு. அந்த காலத்தில் பசி பஞ்சத்தால் இறந்து கொண்டிருந்தவர்கள் 1000. விதர்பால அப்படி ஒரு பட்டினி சாவை கண்டு இவர் கண்ணீர் வெடிச்சாராமா. கேத்திர மகாராஜிட்ட ஒன்றும் கேட்கல, இவர் பணம் கேட்டது பிராமண சிறுவன் உபநயனம் செய்வீங்க. இது வைதீகம். அவரு காயஸ்தர், பிராமணர் அல்ல. ஆனால் வைதீகம் உங்களை விழுங்கி விட்டால் உங்களது மனம் யாருக்காக இறக்கப்படும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் நினைக்கின்ற சமூகத்தில்
மனித சமத்துவத்தை ஏற்கின்ற சமூகத்தில், உழலுகின்ற மக்களுக்காக உருக வேண்டிய சமூகத்தில், உடைப்பை உறிஞ்சின்றவர்களுக்காக இருக்கின்ற எந்த ஒரு தத்துவத்தையும் சரி, எந்த ஒரு மத அமைப்பையும் சரி, நாம் விமர்சித்தே ஆக வேண்டும், அவர்களை வெளிக்காட்டி ஆக வேண்டும். நன்றி.